கெமிக்கல் பாண்டிங்கில் கோவலன் மாலிகுல்ஸினுடைய ஜாமெட்ரியை பற்றி கண்டினியூ பண்ணுறோம். அதில் மீத்தேன் மாலிகுல் வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு PCl5 மாலிகுல் எடுத்துக்கலாம். இப்போ PCl5 மாலிகுல் எடுத்துக்கிறோம். PCl5 மாலிகுலில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஆட்டம் என்னென்னா பாஸ்பரஸ்க்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா நியான் 3s2 3p3 3d வந்து 0. ஓகே, இந்த 3sல பார்த்தீங்கன்னாக்கா 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. 3pல பார்த்தீங்கன்னா 3 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அந்த 3 எலக்ட்ரான்ஸ் எப்படி கொடுக்குறோம்? இது வந்து கிரவுண்ட் ஸ்டேட் கான்ஃபிகரேஷன். இப்போ எக்ஸைட்டட் ஸ்டேட் கான்ஃபிகரேஷனுக்கு போகிறோம். எக்ஸைட்டட் ஸ்டேட்னா என்ன ஆகுதுன்னா 3sலேருந்து ஒரு எலக்ட்ரான் எங்கேக்கு போகுதுன்னா 3dக்கு போகுது. 3sலேருந்து ஒரு எலக்ட்ரான் எங்கேக்கு போகுதுன்னா 3dக்கு போகுதுன்ட்டு நம்ம சொல்கிறோம். ஓகே, 3sலேருந்து எலக்ட்ரான் 3dக்கு போயிருக்குது. ஓகே, இப்போ எக்ஸைட்டட் ஸ்டேட் கான்ஃபிகரேஷன் பிரகாரம் பாஸ்பரஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா 5 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அந்த 5 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் நம்ம எழுதிக்கிறோம். ஸோ 1 2 3 4 and 5 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் எழுதிட்டோம். அடுத்து சரௌண்டிங் ஆட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா Cl. அந்த Cl நம்ம இங்கே எழுதிக்கிறோம். அந்த Cl நம்ம இங்கே எழுதியாச்சு. இப்போ Cl வேலன்சி ஷெல்ல பார்த்தீங்கன்னா 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அந்த 7 எலக்ட்ரான்ஸ் எழுதுறீங்க. Cl வேலன்சி ஷெல்ல 7 எலக்ட்ரான்ஸ் எழுதியாச்சு. குளோரின், இந்த குளோரின் பார்த்தீங்கன்னா இந்த குளோரினுக்கு வந்து ஒரு எலக்ட்ரான் தேவைப்படுது. இட் இஸ் இன் நீட் ஆஃப் 1 எலக்ட்ரான் டு கெட் ஆக்டெட். அதனால இது ஒரு எலக்ட்ரானை கான்ட்ரிபியூட் பண்ணுது. பாஸ்பரஸ் ஒரு எலக்ட்ரானை கான்ட்ரிபியூட் பண்ணுது. அதனால இது மாதிரி பாண்டு கிரியேட் ஆகுது. ஓகே, இப்படி பாண்டு கிரியேட் ஆயிருக்கு. ஸோ பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடு இப்படி சொல்லியிருக்கோம். இப்போ வேலன்சி ஷெல் ஆஃப் பாஸ்பரஸ் பார்க்கலாம். வேலன்சி ஷெல் ஆஃப் பாஸ்பரஸ் இன் PCl5. வேலன்சி ஷெல் ஆஃப் பாஸ்பரஸ் இன் PCl5 பார்த்தீங்கன்னா 5 சிக்மா பாண்ட்ஸ் இருக்குது. இந்த பாஸ்பரஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா 5 பாண்ட்ஸோ லோன் பேர்ஸோ எதுவுமே கிடையாது. சிக்மா பாண்ட்ஸ் மட்டும் 5 இருக்குது. அப்படின்னா 10 எலக்ட்ரான்ஸ் வருது. 10 எலக்ட்ரான்ஸ் வருதுன்னா இதை எலக்ட்ரான் ரிச் மாலிகுல்ன்ட்டு சொல்லலாம். ஏன்னா ஆக்டெட்டை விட அதிகமாக இருக்குது. 10 எலக்ட்ரான்ஸ்னு 8 விட அதிகமாக இருக்குது. அதனால எலக்ட்ரான் ரிச் மாலிகுல்ன்ட்டு சொல்கிறோம் நம்ம. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா Clக்கு பார்த்தீங்கன்னா ஆக்டெட்டாக இருக்கும். 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அதனால ஆக்டெட்டாக இருக்குதுன்ட்டு நம்ம இங்கே சொல்கிறோம். ஓகே, இப்போ வேலன்சி ஷெல் எலக்ட்ரான் பேர் ரிப்பல்ஷன் தியரி பிரகாரம் இதனுடைய ஷேப் என்னன்னு பார்க்குறோம். VSEPR தியரி என்ன சொல்லுதுன்னா 5 சிக்மா பாண்ட் பேர்ஸ் இருந்தா 5 சிக்மா பாண்ட் பேர்ஸ் இருந்தா அதை என்ன சொல்லுதுன்னா ட்ரைகோனல் பைபிரமிட் சொல்லுது. ட்ரைகோனல் பைபிரமிட் சொல்லுது. ட்ரைகோனல் ஏன் சொன்னாங்கன்னாக்கா இந்த 3 குளோரின் ஆட்டம்ஸை ஜாயின் பண்ணா உங்களுக்கு வந்து ட்ரையாங்கிள் கிடைக்கும். அந்த 3 குளோரின் ஆட்டம்ஸை மட்டும் ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா ட்ரையாங்கிள் கிடைக்கும். இந்த 3 குளோரின் ஆட்டம்ஸை ஜாயின் பண்ணா உங்களுக்கு ட்ரையாங்கிள் கிடைக்கும். அதனால ட்ரைகோனல். இந்த ட்ரையாங்கிளுடைய சென்டர்ல யார் இருக்காங்கன்னா பாஸ்பரஸ் இருக்குது. ட்ரையாங்கிளுடைய சென்டர்ல பாஸ்பரஸ் இருக்குது. ஓகேவா? இந்த பாஸ்பரஸ்க்கு மேல ஒரு Clலும் கீழே ஒரு Cl இருக்குது. பாஸ்பரஸ்க்கு மேல ஒரு Cl, அதாவது இந்த ட்ரையாங்கிளுக்கு மேல ஒரு Clலும் இந்த ட்ரையாங்கிளுக்கு கீழே பாஸ்பரஸ்ல இருந்து ஒரு Clலும் இருக்குது. அதனால இது என்னன்னு சொல்றோம்னா ட்ரைகோனல் பைபிரமிட் சொல்றோம். இதனுடைய ஷேப் வந்து ட்ரைகோனல் பைபிரமிட் சொல்றோம். இப்போ ஆங்கிள் பார்க்குறோம். ஆங்கிள் எப்படி இருக்குதுன்ட்டு நம்ம இங்க பார்க்க போறோம். ஆங்கிள் எப்படி இருக்குதுன்னா இந்த பாண்டுக்கும் இந்த பாண்டுக்கு இடையில ஆங்கிள் எவ்வளவு வருதுன்னா 120 வருது. அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா இந்த Clக்கும் இந்த Clக்கு இடையில ஆங்கிள் 120 டிகிரி, இந்த Clக்கும் இந்த Clக்கு இடையில ஆங்கிள் 120 டிகிரி, இந்த Clக்கும் இந்த Clக்கு இடையில ஆங்கிள் 120 டிகிரி. அப்போ பாண்ட் ஆங்கிள் எவ்வளவு வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 120 டிகிரி வருது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த Cl இந்த ட்ரையாங்கிள் இருக்கக்கூடிய Cl வந்து இக்கட்டோரியல் பொசிஷன் எடுத்துக்கிறோம். அதனால இக்கட்டோரியல் குளோரின் எடுத்துக்கிறோம். இந்த ட்ரையாங்கிளுக்கு மேல இருக்கக்கூடிய Cl வந்து ஆக்சியல் குளோரின் எடுத்துக்கிறோம். ஆக்சியல் குளோரின். அதே மாதிரி தான் இந்த குளோரினை நம்ம என்ன சொல்றோம்னா ஆக்சியல் குளோரின் சொல்றோம். ஸோ ட்ரையாங்கிள் இருக்கக்கூடிய குளோரின் ஆட்டம்ஸை நம்ம என்ன சொல்றோம்னா இக்கட்டோரியல் குளோரின் ஆட்டம்ஸ் சொல்றோம். ட்ரையாங்கிளுக்கு மேலேயும் ட்ரையாங்கிளுக்கு கீழேயும் இருக்கக்கூடிய குளோரின் ஆட்டம்ஸை ஆக்சியல் குளோரின் ஆட்டம்ஸ் நம்ம சொல்றோம். இப்போ இந்த ஆக்சியல் குளோரினுக்கும் இந்த இக்கட்டோரியல் குளோரினுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள், இந்த ஆக்சியல் குளோரினுக்கும் இந்த இக்கட்டோரியல் குளோரினுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் எவ்வளவுன்னா 90 டிகிரி வருது. இந்த ஆக்சியல் குளோரினுக்கும் இந்த இக்கட்டோரியல் குளோரினுக்கும் இடையில ஆங்கிள் எவ்வளவு வருதுன்னா 90 டிகிரி வருதுன்ட்டு நம்ம சொல்றோம். அப்போ இங்க பாண்ட் ஆங்கிள் என்ன சொல்றோம்னாக்கா 120 டிகிரி வருது, 120 டிகிரி வருது, அப்புறம் 90 டிகிரி வருது அன்ட்டு நம்ம இங்க சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த PCl5 ஷேப் என்னன்னா ட்ரைகோனல் பைபிரமிட். பாண்ட் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 120 டிகிரி 90 டிகிரி அது போல வந்திருக்கு. ஓகே,
அடுத்து இது வந்து விஎஸ்இபிஆர் தியரி ப்ரிடிக்ட் பண்ணுது. இது போல விஎஸ்இபிஆர் தியரி ப்ரிடிக்ட் பண்ணியிருக்குது. இந்த ப்ரிடிக்ஷன் கரெக்டா இல்லையான்றது செக் பண்ணலாம். இப்போ வந்து PCl5 வந்து என்ன பண்ணுதுன்னா, இதை ஹீட் பண்ணா இது வந்து டீகம்போஸ் ஆகுது. இது டீகம்போஸ் ஆயிட்டு என்ன கொடுக்குதுன்னா PCl3 கேஸையும் Cl2 கேஸையும் கொடுக்குது. PCl5 கேஸை ஹீட் பண்ணா டீகம்போஸ் ஆயிட்டு என்ன கொடுக்குதுன்னா PCl3 கேஸ் Cl2 கேஸை கொடுக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? PCl5 டீகம்போஸ் ஆச்சுன்னா ஏன் கரெக்டா PCl3யும் Cl2யும் கொடுக்குது? அதுக்கு என்ன ரீசன் பார்க்கலாம். இப்போ விஎஸ்இபிஆர் தியரி பிரகாரம் இந்த ஆக்சியல் குளோரின் இக்கட்டோரியல் குளோரின்க்கும் இந்த ஆக்சியல் குளோரின்க்கும் இந்த இக்கட்டோரியல் குளோரின்க்கும் இடையில ஆங்கிள் எவ்வளவுன்னா 90 டிகிரி. இக்கட்டோரியல் குளோரின் ஆட்டம்ஸ்க்கு இடையில ஆங்கிள் எவ்வளவுன்னா 120 டிகிரி. அப்படின்னா இக்கட்டோரியல் குளோரின் ஆட்டம்ஸ்க்கு இடையில ரிப்பல்ஷன் இருக்குது. ஆக்சியல் குளோரின்க்கும் இக்கட்டோரியல் குளோரின்க்கும் இடையிலயும் ரிப்பல்ஷன் இருக்குது. ரெண்டு ரிப்பல்ஷனும் சேமா இருக்குதா? பாருங்க, இக்கட்டோரியல் குளோரின் ஆட்டம்ஸ்க்கு இடையில ஆங்கிள் வந்து 120 டிகிரி இருக்குது. ஆக்சியல் குளோரின்க்கும் இக்கட்டோரியல் குளோரின்க்கும் இடையில ஆங்கிள் வந்து 90 டிகிரி இருக்குது. அப்படின்னா இந்த இக்கட்டோரியல் குளோரின் ஆட்டம்ஸ்க்கு இடையில ரிப்பல்ஷன் இருக்குது. ஏன்னா இந்த பாண்ட் பேரும் ரிப்பல் பண்ணும். அதே மாதிரி ஆக்சியல் குளோரின்க்கும் இக்கட்டோரியல் குளோரின்க்கும் இடையிலயும் ரிப்பல்ஷன் இருக்குது. இப்போ இந்த இக்கட்டோரியல் குளோரின் ஆட்டம்ஸ்க்கு இடையில ரிப்பல்ஷனும் இந்த ஆக்சியல் குளோரின் இக்கட்டோரியல் குளோரினுக்கு இடையில ரிப்பல்ஷனும் சேமா இருக்குதா? அப்படி சேமா இருந்துச்சுன்னா ஆங்கிள் ஏன் டிஃபரெண்டா இருக்குது? இங்க ஆங்கிள் டிஃபரெண்டா இருக்கும்போது ரிப்பல்ஷனை எப்படி சேமா இருக்குன்னு சொல்ல முடியும்? இங்க என்னவோ 120 டிகிரி சொல்றோம், இங்க 120 டிகிரி ஆங்கிள் சொல்றோம், இங்க என்னவோ 90 டிகிரி ஆங்கிள் சொல்றோம். ஆங்கிள் இப்படி இருக்கும்போது கண்டிப்பா ரிப்பல்ஷனும் டிஃபரெண்டா தானே இருக்கணும். அப்ப எங்க ரிப்பல்ஷன் அதிகமா இருக்குது? இந்த இடத்துல ரிப்பல்ஷன் அதிகமா இருக்குது, இந்த இடத்துல ரிப்பல்ஷன் கம்மியா இருக்கு. அப்படின்னா இந்த ஆக்சியல் குளோரின் எப்படி ரிப்பல்ஷனை ஃபீல் பண்ணுதுன்னா அதிகமான மேக்னிடியூட்ல ரிப்பல்ஷனை ஃபீல் பண்ணுது இக்கட்டோரியலை விட. அப்போ இங்க ரிப்பல்ஷன் எப்படி இருக்குதுன்னா இக்கட்டோரியல் குளோரின் ரிப்பல்ஷன் எப்படி இருக்குதுன்னாக்கா கம்மியா இருக்குது. ஆக்சியல் குளோரின் இங்க ரிப்பல்ஷன் எப்படி இருக்குதுன்னாக்கா அதிகமா இருக்குது. ஆக்சியல் குளோரினுக்கும் இடையில ரிப்பல்ஷன் அதிகமா இருக்குது. இக்கட்டோரியல் குளோரினுக்கும் இடையில ரிப்பல்ஷன் கம்மியா இருக்குது. ஓகேவா? இக்கட்டோரியல் குளோரின் ஆட்டம்ஸ்க்கு இடையில ரிப்பல்ஷன் கம்மியா இருக்குது. ஆக்சியல் இந்த ரிப்பல்ஷன் நம்ம பார்க்க முடியாது. ஏன்னாக்கா இது 180 டிகிரில வருது. அதனால இந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல இக்கட்டோரியல் எடுத்துக்கலாம். ஆக்சியல் குளோரினுக்கும் இக்கட்டோரியல் குளோரினுக்கு இடையில ரிப்பல்ஷன் அதிகமா இருக்குது. சரி, இப்போ ரிப்பல்ஷன் வெவ்வேறு விதமா இருக்குது. இந்த இடத்துல ரிப்பல்ஷன் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு விதமா இருக்குது. ஆனா சிஸ்டம்ல ரிப்பல்ஷன் எப்படி இருக்கணும்? எல்லா இடத்துலயும் ரிமைன் சேமா தானே இருக்கணும். எல்லா இடத்துலயும் ரிப்பல்ஷன் எப்படி இருக்கணும்? ரிமைன் சேமா தானே இருக்கணும். அப்போ இந்த ஆக்சியல் குளோரின் என்ன பண்ணுதுன்னா இக்கட்டோரியல் குளோரினோட பாண்ட் ஆங்கிள் 90 டிகிரி இருக்கிறதுனால ரிப்பல்ஷன் அதிகமா இருக்கிறதுனால ரிப்பல்ஷனை டிக்ரீஸ் பண்ணிக்கிறதுக்காக இந்த ஆக்சியல் குளோரின் என்ன பண்ணுன்னு நினைக்கிறீங்க? இப்ப ஆக்சியல் குளோரினுக்கும் இக்கட்டோரியல் குளோரினுக்கும் இடையில ரிப்பல்ஷன் அதிகமா இருக்குது. ஏன்னா 90 டிகிரி பாண்ட் ஆங்கிள் கம்மியா இருக்கு. அப்ப ரிப்பல்ஷன் அதிகமா இருந்துச்சுன்னா இந்த சிஸ்டம் என்ன பண்ணும்? ரிப்பல்ஷனை குறைச்சிக்கிறதுக்கு தானே பார்க்கும், ரிப்பல்ஷனை குறைக்க தானே நினைக்கும். அப்ப குறைக்கணும்னு நினைக்கணும்னா குறைக்கணும் அன்ட்டு நினைக்குது. அப்ப அது என்ன பண்ணணும்? அப்ப என்ன பண்ணணும்னா இந்த ஆக்சியல் குளோரின் இன்னும் கொஞ்சம் கீழே போயிடணும், இந்த ஆக்சியல் குளோரின் இன்னும் கொஞ்சம் மேல போயிடணும். அப்படிதானே? அப்போ இந்த ஆக்சியல் குளோரின் மேல போயினே இருக்குது, இந்த ஆக்சியல் குளோரின் கீழே வந்துனே இருக்குது. அப்படி வரும்போது இந்த பாண்ட் லென்த் என்ன ஆகும்? இந்த ஆக்சியல் குளோரின் கீழே போயினே இருக்குதுன்னா இந்த பாண்ட் லென்த் என்ன ஆகும்? அதிகமாயின்னு போகுது. இந்த பாண்ட் லென்த் அதிகமாயினே போச்சுன்னா இந்த பாண்ட் பேர்னுடைய எலக்ட்ரான் டென்சிட்டி என்ன ஆகும்? எலக்ட்ரான் டென்சிட்டி குறைஞ்சினே போகும். எலக்ட்ரான் டென்சிட்டி குறைஞ்சினே போகுதுன்னா ரிப்பல்ஷன் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிடும். எந்த இடத்துல இங்க ரிப்பல்ஷனோ சேமா வருதோ அந்த இடத்துல இந்த ஆக்சியல் குளோரின் ஸ்டாப் ஆயிடும், கீழே போகிறது ஸ்டாப் ஆயிடும். அப்படின்னா இங்க பாண்ட் லென்த் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த இக்கட்டோரியல் Cl இந்த பாண்ட் லென்த்தும் இக்கட்டோரியல் PCl பாண்ட் லென்த் இக்கட்டோரியல் இந்த ஆக்சியல் PCl பாண்ட் லென்த் எப்படி இருக்கணும்? அப்படின்னா இந்த பாண்ட் லென்த் இந்த PCl இக்கட்டோரியலுக்கும் இந்த பாண்ட் லென்த் ஆக்சியலும் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? ஈக்குவலா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. ஆக்சியலுக்கு அதிகமா இருக்குது இக்கட்டோரியலை விட. அப்படின்னா
இந்த பாண்ட் லென்த் அதிகமா இருக்குது, இந்த பாண்ட் லென்த் கம்மியா இருக்குது. எக்ஸ்பெரிமெண்ட் என்ன சொல்லுது? எக்ஸ்பெரிமெண்ட் இதே தான் சொல்லுது. எக்ஸ்பெரிமெண்ட் PCl5க்கு வந்து 2 டிஃபரண்ட் பாண்ட் லென்த் வேல்யூஸை கொடுக்குது. அப்படின்னா இந்த ஆக்சியல் PCl பாண்டுக்கு பாண்ட் லென்த் அதிகம், இக்வட்டோரியல் PCl பாண்டுக்கு பாண்ட் லென்த் கம்மி. இதுக்கு எவிடன்ஸ் என்ன? PCl5 ஹீட் பண்ணாவே போதும், டீகம்போஸ் ஆயிட்டு PCl3Cl2 கொடுக்குது. அப்படின்னா இந்த ஆக்சியல் பாண்டு பிரேக் ஆயிடுதுன்னு அர்த்தம். ஆக்சியல் பாண்டு ஈஸியா பிரேக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்ப PCl5 ஈஸியா டீகம்போஸ் ஆயிட்டு PCl3Cl2 கொடுக்குதுன்னா இந்த ஆக்சியல் பாண்டுக்கு லென்த் அதிகம்ன்றதும் ப்ரூவ் ஆயிடுச்சு. சரி, இப்ப கன்க்ளூஷன் என்ன? இக்வட்டோரியல் குளோரினுக்கு இடையில ஆங்கிள் 120, ஆக்சியலுக்கு இக்வட்டோரியலுக்கு இடையில ஆங்கிள் 90 டிகிரி. இந்த ஆக்சியல் பாண்டுக்கு பாண்ட் லென்த் அதிகம், இக்வட்டோரியல் பாண்டுக்கு பாண்ட் லென்த் கம்மி. அதனால இந்த PCl5 ஹீட் பண்ணா இது உடனே டீகம்போஸ் ஆயிட்டு என்ன கொடுக்குதுன்னா PCl3Cl2 கொடுக்குது அன்ட்டு நம்ம சொல்றோம். சரி, ஓகே. இப்போ ஹைபிரிடைசேஷன் போலாம். ஏன்னா பியூர் ஆர்பிட்டால் ஓவர்லாப்பிங் கான்செப்ட் எல்லாம் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணது. பியூர் ஆர்பிட்டால் ஓவர்லாப்பிங் கான்செப்ட்னா இந்த ஹோமோ டயாட்டமிக் மாலிகுல் ஹெட்ரோ டயாட்டமிக் மாலிகுலோட நின்னும் அதுக்கு மேல எல்லாம் போகக்கூடாது. ட்ரையாட்டாமிக் மாலிகுல் வந்தாவே பியூர் ஆர்பிட்டால் ஓவர்லாப்பிங் கான்செப்டை கன்சிடர் பண்ணிக்க கூடாது. எதுக்கு போயிடணும்னா ஹைபிரிடைசேஷன் போயிடணும். ஹைபிரிடைசேஷன்லயும் சில டிராபேக் வரும், அப்போ ரெசனன்ஸ் போகணும். ஓகே, ஸோ இப்போ ஹைபிரிடைசேஷன் என்னன்ட்டு இங்க PCl5ல பார்க்கலாம். ஓகே, PCl5ல ஹைபிரிடைசேஷனை பார்க்க போறோம். ஸோ PCl5 இப்படி எடுத்துக்கிறோம். PCl5 எடுத்தாச்சு. இப்போ பாஸ்பரஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் ஆட்டம் பாஸ்பரஸ் கிட்ட 5 சிக்மா பாண்ட்ஸ் இருக்குது. அப்படின்னா பாஸ்பரஸ் வந்து 5 ஹைபிரிட் ஆர்பிட்டால்ஸை கொடுக்கணும். பாஸ்பரஸ் பார்த்தீங்கன்னா 5 ஹைபிரிட் ஆர்பிட்டால்ஸை கொடுக்கணும். இந்த பாஸ்பரஸ் கிட்ட லோன் பேரோ பை பாண்டோ கிடையாது, சிக்மா பாண்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. அந்த சிக்மா பாண்ட்ஸ் 5 இருக்கிறதுனால பாஸ்பரஸ் வந்து 5 ஹைபிரிட் ஆர்பிட்டால்ஸை கொடுக்கணும் பாண்டிங்காக ஹைபிரிடைசேஷன் பிரகாரம். அப்படின்னா எத்தனை பியூர் ஆர்பிட்டால்ஸ் பாஸ்பரஸினுடைய வேலன்சி ஷெல்ல இருந்து இன்டர்மிக்சிங்க்கு வரணும்? 5 பியூர் ஆர்பிட்டால்ஸ் வரணும். அதை வேலன்சி ஷெல்ல இருந்து எடுத்துக்கோங்க. வேலன்சி ஷெல்ல இருந்து ஒரு ஆர்பிட்டால் 3s எடுத்துக்கோங்க, 3p ஆர்பிட்டால்ஸ் எடுத்துக்கோங்க, டோட்டலா 4 ஆயிடுச்சு. ஒரு 3d ஆர்பிட்டால் எடுத்துக்கோங்க, டோட்டலா 5 ஆயிடுச்சு. ஓகே, சரி. அப்படின்னா ஒரு 3s ஆர்பிட்டால் எடுத்துக்கினீங்க, ஒரு 3s ஆர்பிட்டால் எடுத்தாச்சு. 3p ஆர்பிட்டால்ஸ் எடுத்துக்கிறோம், 3p ஆர்பிட்டால்ஸ். அப்புறம் ஒரு 3d ஆர்பிட்டால் எடுத்துக்கிறோம், ஒரு 3d ஆர்பிட்டால் எடுத்தாச்சு. இந்த ஆர்பிட்டால்ஸ் எல்லாம் இன்டர்மிக்சிங் போனதுனால நமக்கு என்ன கிடைச்சிச்சுன்னா ஹைபிரிட் ஆர்பிட்டால்ஸ் கிடைச்சிச்சு. இப்போ ஹைபிரிட் ஆர்பிட்டால்ஸ் எத்தனை கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 5 ஹைபிரிட் ஆர்பிட்டால்ஸ் கிடைக்கும். ஏன்னா ஏன் 5 ஹைபிரிட் ஆர்பிட்டால்ஸ் கிடைக்குதுன்னா 5 பியூர் ஆர்பிட்டால்ஸ் இன்டர்மிக்சிங் போகுது. 5 ஆர்பிட்டால்ஸ் பியூர் இன்டர்மிக்சிங் போகும்போது ஹைபிரிட் ஆர்பிட்டால்ஸ் 5 தானே கிடைக்கும். சப்போஸ் ஒரு 2 லிட்டர்ஸ் பெயிண்ட் எடுத்து மிக்ஸ் பண்ணீங்கன்னா 1 லிட்டர் ரெட் பெயிண்ட் 1 லிட்டர் ப்ளூ பெயிண்ட் எடுத்து மிக்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2 லிட்டர்ஸ் மிக்ஸ்டு பெயிண்ட் தானே கிடைக்கும். அது மாதிரி இங்க 5 ஆர்பிட்டால்ஸ் பியூர் ஆர்பிட்டால்ஸ் இன்டர்மிக்சிங் போகுதுன்னா ஹைபிரிட் ஆர்பிட்டால்ஸ் எத்தனை கிடைக்கும்? 5 தானே கிடைக்கும். சரி, இப்போ இந்த ஹைபிரிட் ஆர்பிட்டாலுக்கு என்ன பேர் கொடுக்குறதுன்னா sp3d. ஏன் sp3dனா s வந்து 1, p வந்து 3, d வந்து 1, அதனால தான் sp3dன்னு சொல்லியிருக்கோம். ஓகே, இப்போ இந்த பாஸ்பரஸினுடைய வேலன்சி ஷெல்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். பாஸ்பரஸினுடைய வேலன்சி ஷெல்ல 3s2 3p3ல 5 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அந்த 5 எலக்ட்ரான்ஸ் எப்படி ஃபில் பண்றோம்? 1 2 3 4 5 இப்படி ஃபில் பண்ணியாச்சு. பாஸ்பரஸினுடைய வேலன்சி ஷெல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுதுன்னா குளோரின் வந்து 3pz அன்பேர்ட் எலக்ட்ரான பாண்டிங்க்கு கொடுக்குது. அப்போ இந்த ஹைபிரிட் ஆர்பிட்டால் பாஸ்பரஸினுடைய இந்த ஹைபிரிட் ஆர்பிட்டால் குளோரினுடைய 3pz அன்பேர்ட் எலக்ட்ரானோட ஓவர்லாப் ஆயிட்டு இப்படி பேர்டா மாறிடுது. ஓகேவா? அப்போ இங்க இருக்கக்கூடிய பாண்ட் என்ன பாண்டுன்னு பாத்தீங்கன்னாக்கா இது வந்து சிக்மா பாண்ட். இந்த சிக்மா பாண்ட் ஃபார்ம் பண்றதுக்கு பாஸ்பரஸ் கொடுத்த ஹைபிரிட் ஆர்பிட்டால் என்னன்னா sp3d, குளோரின் கொடுத்த ஆர்பிட்டால் என்னன்னா 3p. அப்படின்னா இது என்னன்னு சொல்லணும்னா சிக்மா sp3dp அப்படி சொல்லலாம். ஓகேவா? இப்போ பாத்தீங்கன்னா எல்லா பாண்டுமே சிக்மா sp3dp தான், அதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ஹைபிரிடைசேஷன் பிரகாரம் எல்லா பாண்டுக்கும் நேச்சர் சேமா தான் இருக்குதுன்னு நம்ம சொல்றோம். எல்லா பாண்டுக்கும் நேச்சர் சேம், எல்லா பாண்டுமே sp3dp தான், அதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஆனால் இந்த ஆக்சியல் PCl பாண்டுக்கு லென்த் அதிகம், இக்வட்டோரியல் PCl பாண்டுக்கு லென்த் கம்மி. இதை எப்படி சொல்லணும்? அது ஆங்கிளை வச்சு சொல்லணும். அப்படின்னா இந்த பாஸ்பரஸ்ல இருக்கக்கூடிய 5 ஹைபிரிட் ஆர்பிட்டால்ஸும் எப்படி ஓரியன்ட் ஆகுதுன்னா
ஈக்குவலண்ட் மேனர்ல ஓரியன்ட் ஆகல. இக்கட்டோரியல் குளோரின் ஆட்டம்ஸ் எப்படி இருக்குதுன்னா, இக்கட்டோரியல் ஹைபிரிட் ஆர்பிட்டால்ஸ் வந்து 120 டிகிரில இருக்குது. ஆனா ஆக்சியல், இந்த ரெண்டு ஆக்சியல் ஹைபிரிட் ஆர்பிட்டால்ஸ் 180 டிகிரில இருக்குது. ஆக்சியலுக்கு இக்கட்டோரியலுக்கு இடையில 90 டிகிரி தான் இருக்குது. அப்படின்னா எல்லா ஹைபிரிட் ஆர்பிட்டால்ஸும் ஈக்குவலண்ட் மேனர்ல ஓரியன்ட் ஆகல. ஆங்கிள் வேரியேஷன் இருக்குது இங்க. ஓகேங்களா? அப்படின்னா ஹைபிரிடைசேஷன்ல இங்க டிராபேக் வந்து இருக்குது. ஏன்னா இப்போ எல்லா பாண்டுக்கும் நேச்சர் சேம், என்னது சிக்மா sp3d p தான். ஆனா ஆக்சியல் பாண்டுக்கு லென்த் அதிகம், இக்கட்டோரியல் பாண்டுக்கு லென்த் கம்மி. அப்படி என்னும்போது PCl5 ஏன் இது போல ஷேப் எடுக்கணும், ட்ரைகோனல் பைபிரமிட் ஷேப் எடுக்கணும் அன்ட்டு நீங்க கேட்கலாம். சரி, இப்போ நான் என்ன பண்றேன்னா PF5 எடுத்துக்கிறேன். இப்போ PF5ல பாத்தீங்கன்னா இதுவும் ட்ரைகோனல் பைபிரமிட் தான். இது எக்ஸ்பெரிமெண்டலா பாத்தீங்கன்னா எல்லா பாண்டுக்கும் பாண்ட் லென்த் சேமா இருக்குது. இப்போ என்ன பண்றது, எல்லா பாண்டுக்கும் பாண்ட் லென்த் சேமா இருக்குது. இங்க என்ன பண்ணோம், எல்லா பாண்டுக்கும் ஆக்சியல் பாண்டுக்கு லென்த் அதிகம், இக்கட்டோரியல் பாண்டுக்கு லென்த் கம்மின்னு சொன்னோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எல்லா பாண்டுக்கும் பாண்ட் லென்த் சேமா இருக்கு. ஏன் அப்படி இருக்கலாமா? இது இக்கட்டோரியல் பாண்ட், இது ஆக்சியல் பாண்ட். அப்படின்னா இது எக்ஸ்பெரிமெண்டா இதனுடைய பாண்ட் லென்த்தை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க பாருங்க, அதுலயே ஏதோ எரர் இருக்குதுன்னு அர்த்தம். அது எப்படி எல்லா பாண்டுக்கும் பாண்ட் லென்த் சேமா வரும்? எக்ஸ்பெரிமெண்ட் இப்படிதான் சொல்லுது, இல்லைன்னு சொல்ல வரல. எக்ஸ்பெரிமெண்ட் மொத்தம் எங்கன்னா குச்சி வந்துச்சா, அதை நம்ம தானே செய்யறோம். அப்ப நம்ம செய்யறோம்னா நம்ம கிட்ட லிமிடேஷன் இருக்குமா இல்லையா? ஏதாவது எந்த ஒரு மெஷர்மெண்ட் வேணாலும் எடுத்துக்கோங்க, அதுல வந்து கண்டிப்பா எரர்ன்றது இருக்கும். அந்த எரர் இருக்கிறதுனால தான் இங்க வந்து பாண்ட் லென்த் வந்து சேமா இருக்குதுன்னு நம்ம சொல்றோம். ஏன் இது வந்து ஆக்சியல், இது இக்கட்டோரியல், அப்ப ரிப்பல்ஷன் டிஃபரெண்டா இருக்குதுன்னு தெரியுது இல்ல? அப்படி இருக்கும்போது பாண்ட் லென்த் எப்படி சேமா இருக்கும்? அப்படின்னா அந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் அனாலிசிஸ் மூலியமா இந்த பாண்ட் லென்த்தை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், அதுலயே ஏதோ ஒரு எரர் இருக்கும் என்றது தெரியுது. ஸோ அதனால இந்த வேலன்சி பாண்ட் தியரி அப்படியே கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிச்சுன்றதும் சொல்ல முடியல. அப்படிதானே இருக்குது. சரி ஓகே, அது நமக்கு தேவையில்லை. இங்க PCl5ல பாஸ்பரஸ்க்கு ஹைபிரிடைசேஷன் என்னன்னு கேட்டா sp3d, அவ்வளவுதான். ஓகே, இப்போ ஹைபிரிடைசேஷன் சொல்லியாச்சு PCl5க்கு. இப்போ நெக்ஸ்ட் மாலிக்யூலுக்கு போக போறோம். நெக்ஸ்ட் மாலிக்யூல் என்னன்னா SF6 எடுத்துக்கணும். இதுல சல்ஃபர் எடுத்துக்கிறோம். சல்ஃபரினுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எடுத்துக்கலாம், அட்டாமி நம்பர் 16. இதுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா நியான் 3s2 3p4 3d0. ஓகே, இப்போ கிரவுண்ட் ஸ்டேட் கான்ஃபிகரேஷன் எடுத்துக்கலாம். 3sல வந்து ஒரு ஆர்பிட்டால் இருக்குது, 3pல பாத்தீங்கன்னா 3 ஆர்பிட்டால்ஸ் இருக்குது. அந்த 3pல இருக்கக்கூடிய 4 எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணிட்டோம். அப்புறம் 3d வந்து 0. அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்னா 3pல இருக்கக்கூடிய அந்த பேர்டு எலக்ட்ரான்ஸ்ல இருந்து ஒரு எலக்ட்ரான் 3dக்கு போயிடுது, அதனால அந்த பேர்டு வந்து அன்பேர்டா மாறிடுச்சு. அடுத்து செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போறோம். 3sல இருந்து ஒரு எலக்ட்ரான் எங்கிக்கு போகுதுன்னா 3dக்கு போகுது. 3sல இருந்து ஒரு எலக்ட்ரான் எங்கிக்கு போகுதுன்னா 3dக்கு போகுதுன்ட்டு நம்ம சொல்றோம். இப்படி போயிருக்குது. ஓகேவா? இது செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்ல இப்படி கொடுத்துட்டோம். இப்போ இந்த சல்ஃபர்னுடைய வேலன்சி ஷெல்ல எத்தனை அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்னா செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் பிரகாரம் 6 அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அந்த 6 அன்பேர்டு எலக்ட்ரான்ஸை நம்ம இப்படி எழுதுறோம். 6 அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இப்படி எழுதியாச்சு. அடுத்து ஃப்ளூரின் ஆட்டம்ஸ் எழுதுறோம். ஃப்ளூரின் ஆட்டம்ஸை இப்படி எழுதிடும். ஃப்ளூரின் ஆட்டம்ஸை இப்படி எழுதியாச்சு. இப்போ ஃப்ளூரினுடைய வேலன்சி ஷெல்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்னா 7 எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்ட்டு நம்ம சொல்றோம். ஃப்ளூரினுடைய வேலன்சி ஷெல்ல 7 எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்ட்டு சொல்றோம். இங்க பாண்டு கிரியேட் ஆகுது. அதே போல இங்க ஒரு பாண்டு, இப்படி ஒரு பாண்டு கிரியேட் ஆகுது. ஓகே, இப்போ வேலன்சி ஷெல் ஆஃப் சல்ஃபர், வேலன்சி ஷெல் ஆஃப் சல்ஃபர் இன் SF6 எடுத்துக்கிறோம். இதுல எத்தனை பாண்ட்ஸ் இருக்குதுன்னா 6 சிக்மா பாண்ட்ஸ் இருக்குது. 6 சிக்மா பாண்ட்ஸ் இருக்குதுன்ட்டு சொல்றோம். இந்த சல்ஃபர் கிட்ட பை பாண்ட்ஸ் கிடையாது, லோன் பேர்ஸும் கிடையாது. இந்த சல்ஃபர்னுடைய வேலன்சி ஷெல்ல இருந்த எல்லா எலக்ட்ரான்ஸுமே பாண்டிங்க்கு போயிடுச்சு. 6 பாண்ட்ஸ்னா 12 எலக்ட்ரான்ஸ்னு சொல்லலாம். 12 எலக்ட்ரான்ஸ்னா எலக்ட்ரான் ரிச் மாலிகுல்ன்ட்டு சொல்லலாம். ஆக்டெட்டை விட அதிகமா இருக்குதுன்னு சொல்றோம். இப்போ இதனுடைய ஷேப் என்ன? இதனுடைய ஷேப் என்ன? VSEPR தியரி என்ன சொல்லுதுன்னா இது ஆக்டாஹெட்ரல் என்று சொல்லுது. ஆக்டாஹெட்ரல் என்று சொல்லுது. பாண்ட் ஆங்கிள் எப்படி இருக்குதுன்னா 90 டிகிரி என்று சொல்லுது. பாண்ட் ஆங்கிள் 90 டிகிரி என்று சொல்லுது. ஓகே, அப்படின்னா இது எப்படி இருக்கும்ட்டு நம்ம இங்க பார்க்க போறோம். இப்போ வந்து ஸ்கொயர் எடுத்துக்கிறோம். இப்போ இங்க என்ன எடுத்துக்கிறோம்னா ஸ்கொயர் எடுத்துக்கிறோம்.
இந்த ஸ்கொயர்னுடைய கார்னர்ஸ்ல யார் இருப்பாங்கன்னா ஃப்ளூரின் ஆட்டம்ஸ் இருக்கும். ஸ்கொயர்னுடைய கார்னர்ஸ்ல என்ன இருக்குன்னா ஃப்ளூரின் ஆட்டம்ஸ் இருக்கும். ஸ்கொயர்னுடைய கார்னர்ஸ்ல ஃப்ளூரின் ஆட்டம்ஸ் இருக்குது. சென்ட்ரல்ல என்ன இருக்குதுன்னா சல்ஃபர் இருக்குது. இதுக்கு மேல பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஃப்ளூரின் ஆட்டம் இருக்குது. இது கீழே பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஃப்ளூரின் ஆட்டம் இருக்குது. அப்போ SF6ல பாத்தீங்கன்னா சென்ட்ரல் ஆட்டம்ல என்ன இருக்குதுன்னா சல்ஃபர் இருக்குது. சரௌண்டிங் ஆட்டம்ஸ் பாத்தீங்கன்னா ஃப்ளூரின் ஆட்டம் இருக்குது. இந்த ஸ்கொயர் பிளானார்னுடைய கார்னர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃப்ளூரின் ஆட்டம்ஸ் இருக்குது. இந்த ஸ்கொயர் பிளானாருக்கு மேல சல்ஃபர்ல இருந்து ஒரு ஃப்ளூரின், ஸ்கொயர் பிளானார் கீழே சல்ஃபர்ல இருந்து ஒரு ஃப்ளூரின் இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா பாண்ட் ஆங்கிள் எப்படி வரும்னா எல்லா இடத்துலயும் 90 டிகிரி தான் வரும். எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா எப்படி எந்த 2 பாண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. டேக் எனி 2 நெய்பரிங் பாண்ட்ஸ். எந்த நெய்பரிங் பாண்ட்ஸ் எடுத்தாலும் அதுக்கு இடையில 90 டிகிரி தான் பாண்ட் ஆங்கிள் வரும். ஓகே, இதை ஏன் ஆக்டாஹெட்ரல் ஷேப் பண்ணிட்டு சொன்னாங்க? இதை ஏன் ஆக்டாஹெட்ரல் ஷேப் பண்ணிட்டு சொன்னாங்கன்னாக்கா நெய்பரிங் 3 ஃப்ளூரின் ஆட்டம்ஸ் எடுத்துக்கோங்க. நெய்பரிங் 3 ஃப்ளூரின் ஆட்டம்ஸ் எடுத்துக்கின்னு நீங்க அதனுடைய கார்னர்ஸை ஜாயின் பண்ணீங்கன்னா ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் வரும். அது போல எத்தனை வரும்னா 8 ஈக்குவலன்ட் ட்ரையாங்கிள்ஸ் வரும். 8 ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்ஸ் வரும். அதாவது நெய்பரிங் 3 ஃப்ளூரின் ஆட்டம்ஸ் எடுத்துக்கோங்க. நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3. இதனுடைய கார்னர்ஸை ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் வரும். இது போல எத்தனை ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்ஸ் வரும்னா டோட்டலா 8 ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்ஸ் கிடைக்கும். அதனால தான் ஆக்டானா 8 எட்ரல் அப்படின்னா ஈக்குவலன்ட் ஃபேஸ். அப்படின்னா 8 ஈக்குவலன்ட் ஃபேஸஸ் வரதுனால தான் இது என்னன்னு சொல்றாங்கன்னா ஆக்டாஹெட்ரல் என்று சொல்றாங்க. இந்த SF6க்கு இப்படி சொல்றாங்க. இப்போ ஹைபிரிடைசேஷனை பார்க்கலாம். ஹைபிரிடைசேஷன் வேணும்னா என்ன செய்றீங்கன்னா இந்த சல்ஃபர்னுடைய சரௌண்டிங்ல எத்தனை சிக்மா பாண்ட்ஸ் இருக்குது கவுண்ட் பண்ணுங்க. 6 இருக்குதா? ஓகே. 5 பாண்ட்ஸ் இருக்குதா பாருங்க. இல்ல. அதுவும் ஹைபிரிடைசேஷனை சொல்றதுக்கு 5 பாண்டை கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஓகே. லோன் பேர்ஸ் இருக்குதா பாருங்க. சல்ஃபர் கிட்ட ஃப்ளூரின் கிட்ட பார்க்க தேவையில்லை. சல்ஃபர் கிட்ட பாருங்க. லோன் பேர்ஸ் இருக்குதா? இல்ல. அப்படின்னா 6 பாண்ட்ஸ் இருக்குது. அப்ப இது என்ன பண்ணனா ஃபர்ஸ்ட் S எதுங்க, அடுத்து P எதுங்க, அடுத்து D எதுங்க. இப்போ இந்த 6ல 1 S கொடுங்க. அப்புறம் ரிமைனிங் இருக்கிறத P க்கு போங்க. P க்கு 3 கொடுங்க. ரிமைனிங் எவ்வளவு இருக்குது பாருங்க. அதை D க்கு கொடுத்துருங்க. அவ்வளவுதான் ஹைபிரிடைசேஷன். ஓகேவா? அப்ப SF6ல சல்ஃபருக்கு ஹைபிரிடைசேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா sp3d2 இப்படி சொல்லணும். ஓகே. நெக்ஸ்ட் மாலிகுல் எடுத்துக்கிறோம் IF7. இந்த IF7ல பாத்தீங்கன்னா அயோடின் வந்து சென்ட்ரல் ஆட்டம். ஓகே. இப்போ ஹாலோஜன் ஃபேமிலி எடுத்துக்கிறோம். ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின், அசிட்டடைன் இப்படி எடுத்தாச்சு. இப்போ ஃப்ளோரினுடைய வேலன்சி ஷெல் பாத்தீங்கன்னா 2s2 2p5. குளோரினுக்கு பாத்தீங்கன்னா 3, புரோமினுக்கு பாத்தீங்கன்னா 4, அயோடின் பாத்தீங்கன்னா என்ன வரும்னாக்கா கிரிப்டான் 4d10, 5s2, 5p5, 5d0. ஓகேவா? இதுதான் அயோடின். அப்போ அயோடினுடைய வேலன்சி ஷெல்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா 7 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அந்த 7 எலக்ட்ரான்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ அயோடினுடைய வேலன்சி ஷெல்ல 7 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அந்த 7 எலக்ட்ரான்ஸை இங்க டாட்ஸ் ஃபார்ம்ல கொடுக்குறோம். அயோடினுடைய வேலன்சி ஷெல்ல இருக்கக்கூடிய 7 எலக்ட்ரான்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ இது எதோட பாண்டிங் போகுதுன்னா ஃப்ளூரினோட பாண்டிங் போகுது. இங்க ஒரு ஃப்ளூரின், அடுத்து இங்க ஒரு ஃப்ளூரின், அடுத்து இங்க ஒரு ஃப்ளூரின், நெக்ஸ்ட் ஃப்ளூரின் இங்க, நெக்ஸ்ட் ஃப்ளூரின் இங்க, நெக்ஸ்ட் ஃப்ளூரின் இங்க, நெக்ஸ்ட் ஃப்ளூரின் இங்க. இப்போ இதெல்லாம் ஜாயின் பண்ணாக்க நமக்கு என்ன ஷேப் வரும்னு பார்க்கலாம். இதை ஜாயின் பண்றீங்க. இந்த ஃப்ளூரின் ஆட்டம்ஸ் இப்படி ஜாயின் பண்ணின்னு போனீங்கன்னாக்கா உங்களுக்கு பென்டகான் ஷேப் வருது. இந்த பென்டகான் வந்து ஒரு பிளேன்ல இருக்கிறதா வச்சுக்கலாம். ஆனா ஆக்சுவலி ஒரு பிளேன்ல இருக்காது பென்டகான்ன்றது. அப்போ இந்த பென்டகானுடைய சென்ட்ரல் அயோடின் இருக்குது. இந்த அயோடினுக்கு மேல ஒரு ஃப்ளூரின் இருக்குது. அயோடினுக்கு கீழே ஒரு ஃப்ளூரின் இருக்குது. அதனால இதுக்கு என்ன ஷேப் சொல்றோம்னாக்கா பென்டகோனல் பைபிரமிட் அப்படி சொல்றோம். பென்டகோனல் பைபிரமிட் என்று சொல்றோம். இந்த பென்டகோனல் பைபிரமிடுக்கு என்ன ஹைபிரிடைசேஷன், இந்த சென்ட்ரல் ஆட்டம்ல இருக்கக்கூடிய அயோடினுக்கு என்ன ஹைபிரிடைசேஷன் பார்க்க போறோம். இந்த அயோடின் கிட்ட பாத்தீங்கன்னா 7 சிக்மா பாண்ட்ஸ் இருக்குது. இது கிட்ட பாத்தீங்கன்னா இந்த அயோடின் கிட்ட பாத்தீங்கன்னாக்கா லோன் பேரோ 5 பாண்ட்ஸோ எதுவும் கிடையாது. 7 சிக்மா பாண்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. இப்போ ஹைபிரிடைசேஷனை எப்படி சொல்றதுன்ட்டு பார்க்கலாம். ஹைபிரிடைசேஷனை சொல்லணும்னா என்ன பண்றீங்கன்னா S எழுதிக்கோங்க, P எழுதிக்கோங்க, D எழுதிக்கோங்க. இந்த 7 S கிட்ட போங்க. Sக்கு எப்பவுமே 1 தான் கொடுக்கணும். அதுக்கு மேல கொடுக்க கூடாது. ஏன்னா S ஆர்பிட்டால் எப்பவுமே 1 தான். S ஆப்ஷன்ல ஒரே ஒரு ஆர்பிட்டால் தான் இருக்குது. அதனால Sக்கு 1 கொடுங்க. ரிமைனிங் எவ்வளவு இருக்குது? 6 இருக்குது. 7ல 1 போச்சுன்னா 6. அந்த 6 எடுத்துன்னு Pக்கு போங்க. Pக்கு வந்து மேக்ஸிமம் 3 கொடுக்கலாம். ஏன் Pக்கு மேக்ஸிமம் 3 கொடுக்கலாம்னா P சப்ஷன்ல 3 ஆர்பிட்டால்ஸ் இருக்கனால 3 கொடுங்க. இப்போ டோட்டலா எவ்வளவு கொடுத்துட்டோம்னா 4 கொடுத்துட்டோம். ரிமைனிங் எவ்வளவு இருக்குது பாருங்க. 7ல 3 இருக்குது. அந்த 3 வந்து Dக்கு கொடுத்துருங்க.
அப்போ இந்த IF7ல அயோடினுக்கு என்ன ஹைபிரிடைசேஷன் பாத்தீங்கன்னா sp3d3 அன்ட்டு நம்ம சொல்றோம். சரி, இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல பாத்தீங்கன்னா சிக்மா பாண்ட்ஸ் இருக்கிறத மட்டும் தான் நம்ம பார்த்திருக்கோம். பை பாண்ட்ஸ் இருக்கிறத பார்க்கல, லோன் பேர்ஸ் இருக்கிறதையும் பார்க்கல. இப்போ என்ன பண்ணலாம்னா சிக்மா பாண்ட்ஸும் லோன் பேர்ஸும் இருக்கிறத பார்க்கலாம். சென்ட்ரல் ஆட்டம்ல என்ன இருக்கணும்னா சிக்மா பாண்ட்ஸ் இருக்கணும், அப்புறமா லோன் பேர்ஸ் இருக்கணும். அது போல மாலிகூல்ஸ் எடுத்துக்கலாம். அந்த மாலிகூல்ஸ்க்கு எப்படி எல்லாம் ஷேப் எல்லாம் இருக்கும், VSEPR தியரி எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுது, அப்புறம் ஹைபிரிடைசேஷன் என்ன இருக்கும் அன்றதை பத்தி நம்ம இப்போ பார்க்க போறோம். ஓகே, இப்போ நம்ம என்ன மாலிகூல் எடுத்துக்கிறோம்னா SnCl2 மாலிகூல் எடுத்துக்கிறோம். இந்த டின்ன்றது எந்த குரூப்ல வருதுன்னு பார்த்துக்கலாம். டின்ன்றது கார்பன் ஃபேமிலியில வருது. பீரியாடிக் டேபிள்ல கார்பன் ஃபேமிலி இருக்குது, அது 4th A குரூப்ல இருக்கும். அந்த கார்பன் ஃபேமிலி எடுத்துக்கிறோம். கார்பன், சிலிக்கான், ஜெர்மேனியம், டின், லெட். குரூப் 4னாவே அதனுடைய வேலன்சி ஷெல்ல 4 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும். இருந்தாலும் செக் பண்ணிடலாம். கார்பனுக்கு வேலன்சி ஷெல் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா 2s2 2p2. சிலிக்கானுக்கு பார்த்தீங்கன்னா 3s2 3p2. ஜெர்மேனியத்துக்கு பார்த்தீங்கன்னா என்ன வரணும்னா ஆர்கான் 3d10 எழுதணும். ஏன்னா ஜெர்மேனியம் வந்து 4th பீரியட்ல வருது. 4th பீரியட்னா 3d சீரிஸ் வருது. பி பிளாக் எலிமெண்ட்னா அதுக்கு முன்னாடியே 3d சீரிஸ் வந்துடும், டி பிளாக் வந்துடும். அதனால 3d10 எழுதிட்டோம். ஸோ 4s2 4p2 இஸ் த வேலன்சி ஷெல் கான்ஃபிகரேஷன் ஆஃப் ஜெர்மேனியம். டின்னுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன வரும்னா கிரிப்டான் வரும். 3dக்கு பதிலாக 4d எடுத்துக்கோங்க, 4sக்கு பதிலாக 5s, 5pக்கு 4pக்கு பதிலாக 5p. இதுதான். அப்போ டின்னுடைய வேலன்சி ஷெல்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்னா 4 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அந்த 4 எலக்ட்ரான்ஸை 4 டாட்ஸா இப்படி வச்சிருங்க. 4 டாட்ஸா இப்படி வச்சுட்டீங்க. ஒரு டாட் வந்து சிஎலுக்கு பாண்டு, இன்னொரு டாட் வந்து சிஎலுக்கு பாண்டு கொடுத்துறீங்க. இதை லோன் பேரா வச்சுக்கிறீங்க. இது ஏன் லோன் பேர்னு சொல்றேன்னா டின்னுல இந்த 2 எலக்ட்ரான்ஸும் வேலன்சி ஷெல்ல தான் இருக்குது. வேலன்சி ஷெல்ல இருக்கக்கூடிய இந்த 2 எலக்ட்ரான்ஸ் வந்து பாண்டிங்க்கு போகாதனால இந்த 2 எலக்ட்ரான்ஸ் லோன் எலக்ட்ரான்ஸ் சொல்றோம். இதை லோன் பேர்ன்ட்டு சொல்றோம். அப்படின்னா இந்த டின்னு கிட்ட பாத்தீங்கன்னாக்கா ஒரு லோன் பேர் இருக்குது, அப்புறம் 2 சிக்மா பாண்ட்ஸ் இருக்குது, 2 சிக்மா பாண்ட் பேர்ஸ் இருக்குது. அப்படின்னா டோட்டலா 6 எலக்ட்ரான்ஸ் வருது. அப்படின்னா இது எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் மாலிகுல்ன்ட்டு சொல்லலாம். ஓகே, ஆக்டெட் பிரகாரம். இப்போ VSEPR தியரி என்ன சொல்லுதுன்னா ஒரு லோன் பேரும் 2 சிக்மா பாண்ட்ஸ் இருந்தா அந்த ஷேப்பை என்னன்னு சொல்லணும்னா ஆங்குலர் ஷேப் சொல்லணும், இல்ல பென் ஷேப்னு சொல்லணும், இல்ல வி ஷேப் சொல்லணும்ட்டு சொல்லுது. ஓகேவா? ஸோ VSEPR தியரி என்ன சொல்லுதுன்னா லோன் பேர் இருந்தால் பென் ஷேப் சொல்லுங்கன்னு சொல்லு. ஒரு லோன் பேரும் 2 சிக்மா பாண்ட்ஸ் இருந்தா பென் ஷேப் சொல்லணும்னு சொல்லுது. சரி, அதே இப்போ வந்து டோட்டலா பாத்தீங்கன்னா 3 எலக்ட்ரான் பேர்ஸ் இருக்குதுங்க. இந்த SnCl2ல பாத்தீங்கன்னா 3 எலக்ட்ரான் பேர்ஸ் டோட்டலா இருக்குது. டின்னு கிட்ட டின்னுடைய வேலன்சி ஷெல்ல 3 எலக்ட்ரான் பேர்ஸ் இருக்குது. ஒன்னு வந்து லோன் பேர், 2 வந்து சிக்மா பாண்ட்ஸ். இப்போ அதே இந்த 3 எலக்ட்ரான் பேர்ஸ் 3 சிக்மா பாண்ட் பேர்ஸா இருந்தால் யாருக்குன்னா BF3க்கு. BF3ல பாத்தீங்கன்னா சென்ட்ரல் ஆட்டம் போரான் கிட்ட 3 சிக்மா பாண்ட் பேர்ஸ் இருக்கும். BF3ல சென்ட்ரல் ஆட்டம் போரான் கிட்ட 3 சிக்மா பாண்ட் பேர்ஸ் இருக்குது. இதுக்கு ஷேப் என்னன்னா ட்ரைகோனல் பிளானார்ன்ட்டு சொல்றோம். ஏன் இங்க இங்க இந்த பி கிட்ட இந்த போரான் கிட்ட 3 எலக்ட்ரான் பேர்ஸ் இருக்கும்போது ட்ரைகோனல் பிளானார் சொல்றோம். இந்த டின்னு கிட்ட 3 எலக்ட்ரான் பேர்ஸ் இருக்கும்போது இதை வி ஷேப்னு சொல்றோம், பென் ஷேப்னு சொல்றோம், ஆங்குலர் ஷேப்னு சொல்றோம். ஏன் இப்படி? ஏன் ஷேப்பை மாத்துறோம்? லோன் பேர் வந்ததுனால ஏன் ஷேப் மாறுச்சு? அப்போ லோன் பேர் வந்ததுனால ஷேப் மாறுதுன்னா எதனால மாறுச்சு? இந்த VSEPR தியரி ஷேப்பை எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுதுன்னா எலக்ட்ரான் பேர்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய ரிப்பல்ஷனை வச்சு ப்ரிடிக்ட் பண்ணுது. அந்த ரிப்பல்ஷனை வச்சு தான் ஷேப்பை ப்ரிடிக்ட் பண்ணுது. அப்போ லோன் பேர் இருந்துச்சுன்னா ஷேப் மாறுதே, அப்படின்னா லோன் பேர் இருந்தா ரிப்பல்ஷன் மாறுதா அன்றதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். சரி, இப்போ 3 எலக்ட்ரான் பேர்ஸ் இருக்கும்போது எவ்வளவு ஆங்கிள்னா 120 டிகிரின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, இப்போ அதே மாதிரி இங்கேயும் இந்த SnCl2லையும் நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ SnCl2ல டின்னுடைய நியூக்ளியஸ் எழுதியிருக்கோம். டின்னுடைய வேலன்சி ஷெல்ல இங்க எழுதுறோம். வேலன்சி ஷெல்ல ஸ்பெரிக்கலா எடுத்துக்கணும். அடுத்து இந்த SnCl2ல பாத்தீங்கன்னா இந்த SnCl2ல ஒரு லோன் பேர் இருக்குது. அந்த லோன் பேர் இவ்வளவு ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிக்குது. டின்னுடைய நியூக்ளியஸ் எழுதியிருக்கோம். டின்னுடைய வேலன்சி ஷெல்ல ஸ்பெரிக்கல் ஷேப்பை எழுதியிருக்கோம். டின்னு கிட்ட ஒரு லோன் பேர் இருக்குது. அந்த லோன் பேர் டின்னுடைய வேலன்சி ஷெல்ல சர்டைன் வால்யூம் ஆக்குபை பண்ணிக்குது. அப்புறம் இதுகிட்ட 2 சிக்மா பாண்ட் பேர்ஸ் இருக்குது. ஒரு சிக்மா பாண்ட் பேர் சர்டைன் வால்யூம் ஆக்குபை பண்ணுது, ஒரு சிக்மா பாண்ட் பேர். இன்னொரு சிக்மா பாண்ட் பேர் இன்னும் கொஞ்சம் வால்யூம் ஆக்குபை பண்ணுது. ஓகேவா? இப்போ லோன் பேர் வால்யூம் ஆக்குபை பண்ணுது டின்னுடைய வேலன்சி ஷெல்ல, பாண்ட் பேரும் வால்யூம் ஆக்குபை பண்ணுது. வால்யூம் ஆக்குபைடு எப்படி இருக்கும்ட்டு நம்ம பார்க்கலாம். வால்யூம் ஆக்குபைடு
வால்யூம் ஆக்குபைடு பை லோன் பேர், அப்புறமா வால்யூம் ஆக்குபைடு பை சிக்மா பாண்ட் பேர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரெண்டுமே ஈக்குவலா இருக்குமா இல்ல எப்படி இருக்குன்றத பார்க்குறோம். இந்த லோன் பேர் பாத்தீங்கன்னா டின்னு கிட்ட இருக்குது. இந்த லோன் பேர் டின்னுடைய நியூக்ளியஸ் மட்டும்தான் இந்த லோன் பேரை அட்ராக்ட் பண்ணும். ஆனா இந்த சிக்மா பாண்ட் பேரை யார் அட்ராக்ட் பண்ணுவாங்கன்னா டின் அட்ராக்ட் பண்ணும். டின்னுடைய நியூக்ளியஸ் அட்ராக்ட் பண்ணும். குளோரினுடைய நியூக்ளியஸும் அட்ராக்ட் பண்ணும். குளோரினுடைய நியூக்ளியஸும் அட்ராக்ட் பண்ணுது. இந்த சிக்மா பாண்ட் பேரை இந்த குளோரினுடைய நியூக்ளியஸும் டின்னுடைய நியூக்ளியஸும் ரெண்டு பேருமே பிடிச்சு இழுக்கிறாங்க. அதனால இந்த பாண்ட் பேர் கம்மியான வால்யூமை ஆக்குபை பண்ணும். ஆனா லோன் பேர் அதிகமான வால்யூமை ஆக்குபை பண்ணும். ஏன் லோன் பேர் அதிகமான வால்யூமை ஆக்குபை பண்ணுது? ஏன்னா ஒரே ஒரு நியூக்ளியஸ் தான் பிடிச்சு இழுக்குது. அப்ப என்ன பண்ணும்? இந்த லோன் பேர் வந்து ஃப்ரீயா இருக்கணும்னு தானே நினைக்கும். ஏன் லோன் பேர் ஃப்ரீயா இருக்கும்னு நினைக்கும்? எலக்ட்ரான் கிளவுடுக்கு இடையில ரிப்பல்ஷன் தான் நடக்கும். அப்ப அது ஃப்ரீயா இருக்கணும்னு தான் நினைக்கும். அப்ப ஃப்ரீயா இருக்கிறதுனால அதிகமான வால்யூமை இது ஆக்குபை பண்ணிக்கிச்சு. ஆனா பாண்ட் பேர் என்ன பண்ணிக்கிறதுன்னா கம்மியான வால்யூமை ஆக்குபை பண்ணிக்குது. ஏன்னா ரெண்டு பேர் இதை பிடிச்சு இழுக்கிறாங்க. யாரு? குளோரின் நியூக்ளியஸ் பிடிச்சு இழுக்குது, டின் நியூக்ளியஸும் பிடிச்சு இழுக்கிறதுனால ரெண்டு பேரும் அட்ராக்ட் பண்றதுனால இதனுடைய எலக்ட்ரான் டென்சிட்டி எப்படி இருக்குன்னு நினைக்கும்? கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு தான் நினைக்கும். ஓகேவா? அதனால இது வந்து கம்மியான வால்யூம் ஆக்குபை பண்ணுது அன்ட்டு நமக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. சரி, இப்போ வால்யூம் எப்படி ஆக்குபை பண்ணிருக்குதுன்றது நமக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம்னாக்கா விஎஸ்சிபிஆர் தேரியில பிஎஃப்3ல 3 எலக்ட்ரான் பேர்ஸ் இருக்குது. அந்த 3 எலக்ட்ரான் பேர்ஸுமே ஈக்யூ ஆங்கிள் இருக்குது. எந்த பாண்ட்ஸ் கிடையில ஆங்கிள் 120 டிகிரி இருக்குது. அதே மாதிரி 120 டிகிரி இங்கேயும் பார்க்கலாம். இங்கேயும் நம்ம வந்து 120 டிகிரின்னு எடுத்துக்கலாம். நம்ம இப்போ இதுக்கு இடையில 120 டிகிரி இருக்கிறதா வச்சுக்கலாம். இதுக்கு இடையிலும் 120 டிகிரி இருக்குது. இதுக்கு இடையில 120 டிகிரி இருக்குது. நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். இது கரெக்டா இல்லையான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். இப்போ பாத்தீங்கன்னாக்கா இப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் லோன் பேர் அண்ட் பாண்ட் பேர். ஓகேவா? அடுத்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் பாண்ட் பேர் பார்க்க போறோம். டிஸ்டன்ஸ் பிட்வீன் லோன் பேர் அண்ட் பாண்ட் பேர், டிஸ்டன்ஸ் பிட்வீன் பாண்ட் பேர். இப்போ இதை பார்க்க போறோம். இப்போ பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ், ஓகேவா? இங்க இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸும் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? இப்போ லோன் பேர் வந்து அதிகமான வால்யூமை ஆக்குபை பண்ணிருக்குது. பாண்ட் பேர் வந்து குறைவான வால்யூமை ஆக்குபை பண்ணிருக்குது. அப்போ இதனுடைய சர்ஃபேஸ்ல இருந்து இதனுடைய சர்ஃபேஸை பார்த்தீங்கன்னா கம்மியான டிஸ்டன்ஸ் இருக்கும். அதே மாதிரி இதனுடைய சர்ஃபேஸ்ல இருந்து இதனுடைய சர்ஃபேஸ்க்கு டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து அதிகமா இருக்கும். அப்போ இங்க டிஸ்டன்ஸ் கம்மியா இருக்குது, இங்க டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்குது. அப்போ டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா எப்படி இருக்குதுன்னா டிஸ்டன்ஸ் எப்படி இருக்குது? இதுக்கு கம்மியா இருக்குது, இது அதிகமா இருக்குது. அப்போ ரிப்பல்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரிப்பல்ஷன் பிட்வீன் இந்த லோன் பேர் பாண்ட் பேர் பார்க்கணும். அப்புறமா இந்த பாண்ட் பேர் பார்க்கணும். பாத்தீங்கன்னா இங்க வந்து கிட்ட இருக்குது. இது லோன் பேரும் பாண்ட் பேர் கிட்ட இருக்குது. பாண்ட் பேர் கொஞ்சம் தூரமா இருக்குது. அப்போ ரிப்பல்ஷன் எப்படி இருக்குன்னா லோன் பேர் பாண்ட் பேர் இடையில ரிப்பல்ஷன் அதிகமா இருக்கும் பாண்ட் பேர் இடையில. அப்போ ரிப்பல்ஷன் இப்படி இருக்கிறதுனால சிஸ்டம் என்ன பண்ணும்? இந்த ரிப்பல்ஷனையும் ஈக்குவல் பண்றதுக்கு தான் பார்க்கும் சிஸ்டம். ஒரு இடத்துல ரிப்பல்ஷன் அதிகமாகவும் ஒரு இடத்துல ரிப்பல்ஷன் கம்மியாகவும் இருந்தா சிஸ்டம் ஸ்டேபிளா இருக்காது. அப்ப சிஸ்டம் என்ன பண்ணும்? இங்க மேக்னிடியூட் ஆஃப் ரிப்பல்ஷனையும் இங்க மேக்னிடியூட் ஆஃப் ரிப்பல்ஷனையும் ஈக்குவலா இருக்கிற மாதிரி மாத்தும். ஈக்குவலா இருக்கிற மாதிரி மாத்தணும்னு என்ன பண்ணும்? இதனுடைய மேக்னிடியூட் டிக்ரீஸ் ஆகணும், இதனுடைய மேக்னிடியூட் இன்க்ரீஸ் ஆகணும். அதுதான் பாசிபிள். அப்படி பண்ணின்னு போனாதான் ஈக்குவேட் பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. அதனால என்ன ஆகுதுன்னாக்கா இந்த பாண்ட் பேர்ஸ் என்ன பண்ணுதுன்னா கிட்ட வருது. இந்த பாண்ட் பேர்ஸ் என்ன பண்ணுதுன்னா கிட்ட வருது. பாண்ட் பேர்ஸ் கிட்ட வரும்போது என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காவே லோன் பேருக்கும் பாண்ட் பேருக்கு இடையில டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாகுது, பாண்ட் பேர்ஸ்க்கு இடையில டிஸ்டன்ஸ் கம்மியாகுது. அப்ப இங்க ரிப்பல்ஷன் அதிகமாகுது, இங்க ரிப்பல்ஷன் கம்மியாகுது. இந்த ப்ராசஸ் இப்படி கண்டினியூ ஆகினே போகுது. ஒரு ஸ்டேஜ்ல இங்க ரெண்டு பேருக்கு ரிப்பல்ஷன் ஈக்குவல் ஆயிருது. அந்த ஸ்டேஜ்ல சொல்லுங்க, லோன் பேருக்கும் பாண்ட் பேருக்கு இடையில ஆங்கிள் 120 டிகிரி சொல்ல முடியுமா? லெஸ் தேன் 120 டிகிரி தான் சொல்ல முடியும். பாண்ட் பேருக்கும் பாண்ட் பேருக்கு இடையில ஆங்கிள் 120 டிகிரி சொல்ல முடியுமா? கிரேட்டர் தேன் 120 டிகிரி தான் சொல்ல முடியும். அதனால்தான் SnCl2க்கு ஷேப் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னாக்கா பென் ஷேப்னு அப்படி சொல்லிட்டாங்க, வி ஷேப்னு அப்படி சொல்லிட்டாங்க, ட்ரைகோனல் பிளானார்ன்ட்டு சொல்லல. அப்போ சிக்மா பாண்ட்ஸ் மட்டும் இருந்தால் ஷேப் ஒரு மாதிரி இருக்கும், லோன் பேர்ஸ் வந்துச்சுன்னா ஷேப் வேற மாதிரி மாறிடும். ஓகேவா? இப்ப பாருங்க, BF3ல போரான் கிட்ட எலக்ட்ரான் பேர்ஸ் 3, SnCl2ல டின்னு கிட்ட எலக்ட்ரான் பேர்ஸ் 3 தான். ஆனா ஷேப் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்.
ஏன் ஷேப் டிஃப்ரெண்டா இருக்குது? இந்த போரான் கிட்ட இருக்கக்கூடிய எல்லா 3 எலக்ட்ரான் பேர்ஸும் சிக்மா பாண்ட் பேர்ஸா இருக்குது. ஆனா டின்னு கிட்ட இருக்கக்கூடிய எல்லா எலக்ட்ரான் பேர்ஸும் சிக்மா பாண்ட் பேர்ஸா இல்ல. 2 வந்து சிக்மா பாண்ட் பேர்ஸ், 1 வந்து லோன் பேர். ஒரு லோன் பேர் இருக்கிறதுனால இந்த SnCl2 ஷேப்பே மாறிடுச்சு. ஓகேவா? ஷேப்பே மாறிடுச்சுன்ட்டு நம்ம சொல்றோம். சரி, ஓகே. இப்போ SnCl2க்கு ஷேப் என்னன்னு சொல்லியிருக்கோம். இப்போ இந்த SnCl2ல இருக்கக்கூடிய டின்னுக்கு என்ன ஹைபிரிடைசேஷன் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? சரி, இப்போ இந்த டின்னுக்கு ஹைபிரிடைசேஷனை நம்ம பார்க்கணும். அதுக்காக என்ன பண்றோம்னா, இந்த டின்னுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, டின்னுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எடுத்துக்கிறோம். இந்த டின்னுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னன்னா, கிரிப்டான் 4d10 5s2 5p2. இப்போ கிரவுண்ட் ஸ்டேட் கான்ஃபிகரேஷன் எடுத்துக்கிறோம். கிரவுண்ட் ஸ்டேட் பிரகாரம் 5s2 5p2 எழுதுறோம். அடுத்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போறோம். எக்ஸைட்டட் ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா 5s2, சரி இது அப்படியே இருக்கு. எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. இங்க 2 சிக்மா பாண்ட்ஸ் தானே இருக்குது, அதனால போக வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ SnCl2ல பாத்தீங்கன்னா 2 சிக்மா பாண்ட்ஸ் இருக்குது, 1 லோன் பேர் இருக்குது. அதனால டின் வந்து என்ன பண்ணணும்னா 3 ஹைபிரிட் ஆர்பிட்டால்ஸை கொடுக்கணும். டின் வந்து 3 ஹைபிரிட் ஆர்பிட்டால்ஸை கொடுக்கணும். எதுக்குன்னா, ஒரு ஹைபிரிட் ஆர்பிட்டால் லோன் பேருக்கும் 2 ஹைபிரிட் ஆர்பிட்டால்ஸ் 2 சிக்மா பாண்ட்ஸ்க்கும். ஓகேவா? ஹைபிரிட் ஆர்பிட்டால் கேன் ஹோல்ட் லோன் பேர். ஹைபிரிட் ஆர்பிட்டால் லோன் எலக்ட்ரான்ஸை ஹோல்ட் பண்ணும். பை பாண்ட்ஸை தான் ஹைபிரிட் ஆர்பிட்டால்ஸ் ஃபார்ம் பண்ணாது. அப்போ வந்து இந்த டின் என்ன பண்ணணும்னா 3 ஹைபிரிட் ஆர்பிட்டால்ஸை கொடுக்கணும். அப்போ 3 ஹைபிரிட் ஆர்பிட்டால்ஸ் கொடுக்கணும்னா எத்தனை ஆர்பிட்டால்ஸ் இன்டர்மிக்சிங்க்கு போகணும்? 3 பியூர் ஆர்பிட்டால்ஸ் இன்டர்மிக்சிங் போகணும். அதனுடைய வேலன்ஸ் ஷெல்ல இருந்து எடுத்துக்கோங்க. ஒன்று வந்து 5s, 2 வந்து 5p. ஓகேவா? அப்போ 1 5s ஆர்பிட்டால் எடுத்துக்கோங்க, 1 5s ஆர்பிட்டால், 2 5p ஆர்பிட்டால்ஸ் எடுத்துக்கோங்க. 2 5p ஆர்பிட்டால்ஸ் எடுத்துக்கோங்க. அது வந்து இன்டர்மிக்சிங்க்கு போகுது. அதனால என்ன ஆகுதுன்னா 3 ஹைபிரிட் ஆர்பிட்டால்ஸ் உருவாகுது. 3 ஹைபிரிட் ஆர்பிட்டால்ஸ் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. இந்த ஹைபிரிட் ஆர்பிட்டாலுக்கு என்ன பேர் சொல்லணும்னா sp2ன்னு சொல்லணும். ஏன்னா 1 வந்து s, 2 வந்து p, sp2ன்னு சொல்றோம். இப்போ எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணணும். எப்படி எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்றது? இந்த டின்னுடைய வேலன்ஸ் ஷெல்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்னா இங்க 2 இங்க 2, டோட்டலா 4 இருக்குது. அந்த 4 எலக்ட்ரான்ஸ்ல இங்க 2 எலக்ட்ரான்ஸை கொடுத்துருங்க. இது வந்து லோன் பேரா இருக்கட்டும். ஓகேவா? 2 எலக்ட்ரான்ஸ் இங்க கொடுத்துட்டோம். என்ன இது லோன் பேரா இருக்குது. இங்க ஒரு எலக்ட்ரான், இங்க ஒரு எலக்ட்ரான் கொடுக்கணும். இந்த எலக்ட்ரான் குளோரினுடைய 3pz சிக்மா பாண்டிங்க்கு போட்டோம். இந்த எலக்ட்ரான் குளோரின்ல இருந்து 3pz சிக்மா பாண்டிங்க்கு போட்டோம். குளோரின்ல இருக்கக்கூடிய 3pz அன்பேர்ட் எலக்ட்ரானோட இது சிக்மா பாண்டிங் போகுது. இது வந்து லோன் பேரா இருக்குது. அப்ப என்ன சொல்லலாம், இந்த லோன் பேர் sp2 ஆர்பிட்டால்ல இருக்குதுன்ட்டு நம்ம சொல்றோம். இந்த சிக்மா பாண்ட் ஃபார்ம் பண்றதுக்காக டின் என்ன பண்ணுச்சுன்னா sp2 ஹைபிரிட் ஆர்பிட்டால கொடுக்குது. இந்த குளோரின் என்ன பண்ணுதுன்னா 3pz அட்டாமிக் ஆர்பிட்டால கொடுக்குது. அப்போ இது என்னன்னு சொல்றோம்னா சிக்மா sp2p, இதையும் சிக்மா sp2pன்னு சொல்றோம். இந்த லோன் பேர் வந்து ஹைபிரிட் ஆர்பிட்டால் இருக்குது. அந்த ஹைபிரிட் ஆர்பிட்டால் என்னன்னா sp2 ஹைபிரிட் ஆர்பிட்டால்ன்ட்டு இங்க சொல்லியிருக்கோம். ஓகே, அடுத்து என்ன பண்றேன்னா, இப்போ நம்ம எடுத்துக்கூடிய மாலிகுல் என்னன்னா அமோனியா மாலிகுல். அமோனியா மாலிகுல் எடுத்துக்கலாம். இந்த அமோனியா மாலிகுல்ல என்ன பண்றோம்னாக்கா, இந்த வேலன்ஸ் ஷெல் இங்க நைட்ரஜன் வந்து சென்ட்ரல் ஆட்டம், ஹைட்ரஜன் வந்து சரௌண்டிங் ஆட்டம்ஸ். நைட்ரஜன் பாத்தீங்கன்னா குரூப் நம்பர் 5a, 5th ஏல வருது. அதனால இதனுடைய வேலன்ஸ் ஷெல்ல 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அந்த 5 எலக்ட்ரான்ஸ் இப்படி எழுதிட்டோம். இப்போ இந்த எலக்ட்ரான் இங்க பாண்டிங் போகுது, இங்க பாண்டிங், இங்க பாண்டிங், இங்க பாண்டிங். ஓகேவா? இப்போ நைட்ரஜனுடைய வேலன்ஸ் ஷெல்ல 1 லோன் பேர் இருக்குது, 3 சிக்மா பாண்ட் பேர்ஸ் இருக்குது. இப்படி இருந்தா என்ன ஷேப் சொல்லணும்னா ட்ரைகோனல் பிரமிட். ட்ரைகோனல் பிரமிட் அன்ட்டு சொல்லணும். ஓகே, ட்ரைகோனல் பிரமிட் அன்ட்டு சொல்லணும். 1 லோன் பேரும் 3 சிக்மா பாண்ட்ஸும் இருந்தால் ட்ரைகோனல் பிரமிட் அன்ட்டு சொல்லணும். இந்த அமோனியால பாண்ட் ஆங்கிள் எவ்வளவுன்னா 107 டிகிரி. அமோனியால பாண்ட் ஆங்கிள் எவ்வளவுன்னா 107 டிகிரி. இப்போ இந்த அமோனியால நைட்ரோஜனுக்கு என்ன ஹைபிரிடைசேஷன் பார்க்கலாம். இப்போ 1 லோன் பேரும் 3 சிக்மா பாண்ட் பேர்ஸும் இருந்தா நமக்கு 4 ஹைபிரிட் ஆர்பிட்டால்ஸ் வேணும். 4 ஹைபிரிட் ஆர்பிட்டால்ஸ் வேணும்னா என்ன பண்றீங்கன்னா S எழுதிக்கோங்க, P எழுதிக்கோங்க, D எழுதிக்கோங்க, ஹைபிரிடைசேஷனை சொல்றதுக்கு. இந்த 4 S கிட்ட எடுத்துன்னு போங்க, S க்கு 1 கொடுங்க. ரிமைனிங் P கிட்ட எடுத்துன்னு போங்க, P க்கு மேக்சிமமா 3 கொடுங்க. எப்படின்னா 4 கொடுத்தாச்சு அப்படின்னா D கிடையாதுன்னு அர்த்தம். D இல்ல. அப்போ என்ன ஹைபிரிடைசேஷன் வருதுன்னா sp3 ஹைபிரிடைசேஷன் வருது. அப்போ sp3 ஹைபிரிடைசேஷன் வருதுனாக்கா இந்த லோன் பேர் எங்க இருக்குதுன்னா sp3